வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன். இந்த விஷயத்த நான் உங்களோட இப்ப பேச தயங்கினாலோ இல்லாட்டி பேசாம விட்டாலோ நான் இந்த உலகத்துல செய்யக்கூடிய பெரிய பாவம் அதை விட வேற எதுவும் இருக்காது. அதனால இந்த விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே விரிவாக பார்ப்போம். இந்த விஷயம் என்னன்னு பார்க்க போனால், இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசு பள்ளியின் நிர்வாகத்தால் இழைக்கப்பட்ட மாபெரும் தவறால் ஏற்பட்ட அனர்த்தமாகும். இந்த அனர்த்தமானது எவ்வாறு நிகழ்த்தப்பட்டதென்றால், அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் தங்களுடைய மாணவர்களுக்கு தங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வழிகாட்டுதலாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவை வழங்க ஒரு ஆன்மீகவாதி என தன்னைத்தானே தவறாக கூறிக்கொண்டு தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக்கொள்ளும் நபரை அந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்கு அழைத்தமையே இவற்றுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாகும். அந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்தார் என்றால், அந்த பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் சங்கர் எனும் ஒரு மாஸ்டரை பொதுவெளியில் மாஸ்டர் எனும் ஒரு அங்கீகாரம் கூட வழங்காமல் அவரை தன்னுடைய வயதில் மூற்றவர் என்று கூட பார்க்காமல் பொதுவெளியில் அனைவர் மத்தியிலும் அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி மனதை வேதனையுறச் செய்து புண்படுத்தியமையே இதை மேலும் ஆக்சலரேட் பண்ணியது. அவர் அந்த ஆசிரியரை நோக்கி என்ன கூறினார் என்றால், தாங்கள் சிஇஓ விட பெரியவரா, சிஇஓ விட அறிவில் சிறந்தவரா என்று ஒரு ஆசிரியருக்கான மரியாதையை கூட வழங்காமல், ஒரு வயதில் மூத்தவர் எனும் விடயத்தை கூட கவனத்தில் எடுக்காமல் அவரை மனதை புண்படுத்தும் விதத்தில் பேசியமையே இதை மேலும் தீவிரப்படுத்தியது. இதற்கு முதலில் குறிப்பிட்ட ஆன்மீகவாதி அனைவர் மத்தியிலும் மறுபிறவி, கர்மா மற்றும் முற்பிறவியில் செய்த பாவ காரியங்களாலே இப்பிறவியில் கஷ்டங்களோடும் வருத்தங்களோடும் அசௌகரியங்களோடும், அதாவது மாற்றுத்திறனாளிகளாகவும் வறுமை மிக்கவராகவும் பிறப்பெடுக்கிறார்கள் என்ற தவறான கருத்தை கூறுவது மூலமாகவே இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தீவிரமடைய செய்தார். அதாவது இவ்வாறு கூறும் போது அவர் அந்த இடத்தில் இருந்த ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை கூட கவனத்தில் எடுக்காமல் இவ்வாறு தவறான கருத்தை கூறியதே இந்த பிரச்சனையை இந்த அளவிற்கு தீவிரமடைய செய்தது. இதுவே மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், முற்பிறவியில் ஒருவர் செய்த பாவத்தின் அடிப்படையிலேயே இப்பிறவி அவருக்கு அமைந்துள்ளதென்றால், முற்பிறவியில் அவரால் பாதிக்கப்பட்டவரின் காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மதிப்பு அவ்வளவு தானா? ஏனெனில் பாதிக்கப்பட்டவருக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்காத நீதி, அதாவது குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தகுந்த நேரத்தில் கிடைக்காமல் காலம் தள்ளி கிடைப்பது உண்மையில் நீதி மிக்க செயலா? அதாவது பாதிக்கப்பட்டவர் இவ்வளவு காலங்கள் காத்திருந்து அனுபவித்த வேதனை, அதாவது நீதி கிடைக்காமல்
அனுபவித்த வேதனை அவருக்கு இழைக்கப்பட்ட பாவ செயல் ஆகாதா? ஆகவே என்னுடைய கூற்று என்னவெனில், ஒருவர் இன்னொருவருக்கு ஏதேனும் கேடிழைத்தால் அந்த பாதிக்கப்பட்டவர் முன்னிலையிலேயே, அந்த பாதிக்கப்பட்டவர் இருக்கும் நேரத்திலேயே, வாழும் காலத்திலேயே அந்த குற்றவாளிக்கு அவர் முன்னிலையில் சரியான கர்மவினை பலன் கிடைக்கப் பெறுவதே சாலச் சிறந்ததாகும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி பிரச்சனையில் தவறிழைத்தது, பாவச் செயல் இழைத்தது மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி என்ற குறிப்பிட்ட நபர் மட்டுமல்ல, அவர் வழங்கிய அந்த சொற்பொழிவுக்கு அனுமதி வழங்கிய பள்ளி நிர்வாகம் உட்பட, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உட்பட, மினிஸ்டர்ஸ் உட்பட, அவருக்கு சரிசமமாக தன்னுடைய கௌரவத்தை கூட கணக்கில் எடுக்காமல் அவருடன் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்த அந்த பள்ளி ஆசிரியர் சங்கர் உட்பட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மற்றும் இவர்களுக்கெல்லாம் ஆதரவளித்தோர் அனைவரும் ஆகும். ஏன் அந்த தமிழ்நாட்டு அரசு பள்ளி ஆசிரியர் சங்கர் தவறிழைத்தவர், அந்த தவறிற்கு பொறுப்பானவர் என்று கூறுகிறேன் என்றால், அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கு வருகை தரவிருக்கும் குறிப்பிட்ட போலி ஆன்மீகவாதி பற்றிய தகவல்களையோ வீடியோக்களையோ அவர் வருகை தரவிருக்கும் நிலையில் வருகை தருவதற்கு முன்பாக பார்த்து தெரிந்திருக்கவில்லையா? அல்லது அவர் அந்த போலி ஆன்மீகவாதி தன்னுடைய வீடியோக்களில் கூறிய தவறான கருத்துக்களை காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் செய்யவில்லையா? அதாவது தாய்க்கும் மகனுக்கும் இடையில் உள்ள உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட ஆன்மீகவாதி தெரிவித்த கருத்துக்களை காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லவில்லையா? அந்த கருத்துக்களை அவர் ரிப்போர்ட் செய்தும் அந்த காவல் நிலையம் தகுந்த ஆக்ஷன் எடுக்கவில்லையா? அந்த ஆக்ஷனை எடுக்க சொல்லி தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சொல்லவில்லையா? இதில் முதலில் உண்மையில் பாவம் இழைத்தது யாரெனில், அந்த போலி ஆன்மீகவாதி பொதுவெளியில் தவறான கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்த வேளையில் அவரை ரிப்போர்ட் செய்யாமல் அதை செவிமடுத்து கொண்டு இருந்தவர்கள் அனைவரும் பாவம் இழைத்தவர்களே. இதனுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரியானதை தீர்மானியுங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள்.